ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங் நம்ம வீட்டு கிச்சனில் என்ன ஈஸி சமையல் சமைக்க போகிறேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க கடகடன்னு சமையலை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு அடுப்பில் சாதத்துக்காக தண்ணி வச்சுருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் வந்து இன்றைக்கி ராஜ்மா தான் வேக வச்சுருக்கிறேன். இது வந்து நைட்டே நான் நேற்று ஊற வச்சுட்டேன். இதை வந்து குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் வச்சு வேக விட்டுறலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிட்டு வந்துடுறேன். காலையில் கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வர சொன்னால் பாருங்கள் எவ்வளோ பெரிய வெங்காயத்தை வாங்கிட்டு வந்துட்டாரு. வெங்காயத்தை வாங்கிட்டு தக்காளியை மறந்துட்டு வந்துட்டாருங்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். அத்தைகிட்டேருந்து மேலேருந்து கடன் வாங்கியாச்சு இன்றைக்கி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குக்கர்லேருந்து 6 விசில் வந்துருச்சு. அதையும் வேறு அடுப்பில் இறக்கி வச்சுட்டேன். இது வந்து ஏன் 6 விசில் வச்சேன்னா, இது வந்து லோக்கல் பிராண்ட், அதாவது சூர்யான்ட்டு ஒரு பிராண்டு குக்கர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் 6 விசில் வச்சா தான் வேகும். 3 விசில்லாம் வச்சேன்னா இந்த ராஜ்மா வந்து வேகாது. அடுத்து பார்த்திங்கன்னா உலையும் கொதிச்சிருச்சு. அதில் வந்து நான் சாதத்துக்கு அரிசியும் போட்டு விட்டுட்டேன். அதுவும் வெந்துகிட்ருக்கு. இப்போ வந்து இந்த ராஜ்மா கிரேவி செய்கிறதுக்காக வந்து ஒரு ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்காக தான் நான் வதக்கிட்டு இருக்கேன். முதல்ல கடாயில் ஆயில் விட்டு ஒரு 6-7 வெள்ளைப்பூடு அதை உரிச்சி சேர்த்துருக்குறேன். அது வதங்கவும் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து அதையும் வதக்கிக்கிறேன். நான் காமிச்ச வெங்காயத்தில் ஒரு 3/4 வெங்காயம் தான் நான் இதில் சேர்த்துருக்குறேன். அப்புறம் ஒரு 4 தக்காளி அதையும் வந்து வெட்டி கூட சேர்த்து உப்பு போட்டுக்கிறேன். இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும்தான் இதில் உப்பு சேர்த்துருக்குறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கவும் இதை வந்து ஆற வச்சு அரைக்கணும் மிக்சியில். இது வதங்கிருச்சு. இப்போ இந்த ராஜ்மா கிரேவி செய்யலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஆயில் விட்டுருக்கேன். அதில் ஜீரகம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்குறேன். அப்புறம் நம்ம வதக்கி வச்சோம் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி பூண்டு, அதை வந்து நான் மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதை வந்து இதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் வதக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து நான் மஞ்சள் தூள், கறி மசால் தூள், அப்புறம் கொஞ்சமாக மிளகுத்தூள், வீட்டில் வந்து இன்றைக்கி மிளகா பொடி காலி ஆயிடுச்சு. நான் 4 நாளாக ஊருக்கு போயிருந்தேன்னா அதனால் அதை கவனிக்காமல் விட்டுட்டேன். சரி ஓகேன்ட்டு இன்றைக்கி மிளகுத்தூள் சேர்த்துட்டேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். அடுத்து இந்த கிரேவிக்கு கொஞ்சம் தேங்காயும் அரைச்சிட்டு வரணும். இப்போது அந்த தக்காளி அரைச்ச அதே மிக்சி ஜாரில் கழுவ தேவையில்லை. அதே ஜாரில் வந்து கொஞ்சமாக தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை, அடுத்து கொஞ்சம் கசகசா. இதில் நீங்கள் முந்திரி பருப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். ரொம்ப ரிச்சாக இருக்கும் கிரேவி. நான் முந்திரி பருப்பு சேர்க்கலை. இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதையும் கூட சேர்த்துட்டு அப்புறம் மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கழுவி நல்லா கூட சேர்த்துக்கிட்டேன். நமக்கு இது வந்து குழம்பு மாதிரியும் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிரேவி மாதிரி தான் வைக்கிறேன். நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இதிலே வந்து கூடவே வேக வச்ச அந்த ராஜ்மாவையும் வந்து வடிகட்டிட்டு இதில் சேர்த்து விட்டுறேன். இந்த ராஜ்மா பார்த்திங்கன்னா பயங்கர ரிச்சான ப்ரோட்டீன் இருக்குது இதில். நான்வெஜ் சாப்பிடாதவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ராஜ்மா அடிக்கடி இந்த ப்ரோட்டீனுக்காக நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கனில் இருக்கிற ப்ரோட்டீனுக்கு ஈக்குவலாக வந்து இதில் இந்த ராஜ்மாவில் இருக்குது ப்ரோட்டீனு. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் நிறையா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு சேர்த்துக்குவாங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்லேயும் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். கிரேவி ரெடி ஆயிரும். அடுத்து சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். காலையில் அவங்க வந்து லன்ச் எனக்கு வேண்டாம், நான் இன்றைக்கி வெளியில் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸோடன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரி டக்குன்னு நம்ம சப்பாத்தி செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி மாவையும் திரட்டி ரெடி பண்ணிட்டேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேம் சப்பாத்தியும் ப்ளஸ் இந்த ராஜ்மா கிரேவி தான். செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு ரிச்சான ஒரு சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் நமக்கு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கிரேவியும். இப்போ இந்த சப்பாத்தி எல்லாமே 1 பை 1 சுட்டு எடுத்துட்டேன்.
இந்த சப்பாத்தியும் ராஜ்மா கிரேவியும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம்னா வயிறு பயங்கர ஃபில்லிங்காக இருக்கும். ரொம்ப நேரம் நமக்கு பசி தாங்கும், பசியே எடுக்காது. நல்ல பயங்கரமான ஸ்டாமினாவோடு இருப்போம் நம்ம. அன்றைக்கி நல்ல சுறுசுறுப்பாக போகும் நாள். இப்போ நானும் போய் சாப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் நம்ம மட்டும் தானேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லேட்டாக தான் வந்து சரி கொஞ்சம் ரசம் வச்சிடலாம். ஏன்னா மதுரையில் வந்து இப்போ ஒரு 2 நாளாக மழை பெய்யுது. சரி இன்றைக்கி ரசம் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். காலையில் சாப்பிட்டது போக மீதம் அந்த ராஜ்மா கிரேவி கொஞ்சம் இருக்குது. சரி ரசத்துக்கும் அந்த கிரேவிக்கும் செம்மையாக இருக்கும். அது இந்த கிரேவியை சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். இப்போது ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெண்டைக்காய் இருந்தது வீட்டில், அதாவது காரக்குழம்பு வைக்கலான்னு எடுத்து வச்சுருந்தேன். சரி இன்னும் 2 நாள் விட்டோம்னா அது வேஸ்ட்டாக போயிடும். அதனால் சரி டக்குன்னு அந்த ரசம் செய்கிற கேப்பில் அதை வெட்டி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியல் தான் செய்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரசம் தாளித்த அந்த பாத்திரத்திலே தான் நான் செய்கிறேன். ரசத்தை வந்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டக்குன்னு அதை கழுவிட்டு அதே பாத்திரத்தில் நான் வெண்டைக்காய் பொரியலும் இன்றைக்கி செய்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அடிக்கடி வந்து சிங்கில் பாத்திரம் நமக்கு நிரம்பாது, சிங்க்கும் நீட்டாக இருக்கும். அது மாதிரி நமக்கு ரொம்ப நேரம் நம்ம பாத்திரம் விளக்குறோம் அப்படின்ற அந்த ஒரு திங்கிங்கும் இருக்காது. நமக்கு ஈஸியாகவும் இருக்கும், வேலையும் சட்டுன்னு முடியும். இப்போ இந்த வெண்டைக்காயில் உப்பு போட்டு அதை வதக்கி விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் இல்லாதனால வத்தல் போட்டு தான் இன்றைக்கி நான் தாளித்து இந்த வெண்டைக்காய் பொரியல் செய்கிறேன். இப்போ இந்த வெண்டைக்காயில் உள்ள கொலகொலப்பெல்லாம் போயிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கணுன்னா நமக்கு வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். இது பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்டது போக மிச்சமுள்ள ராஜ்மா. எனக்கு ஒரு ஆள் மட்டும்தான். பாப்பா வந்து ஊருக்கு போயிருக்காங்க, என்னோடய சிஸ்டர்-இன்-லா ஊருக்கு, என்னோடய மூத்த நாத்தனார் ஊருக்கு போயிருக்காங்க. எனக்கு மட்டும்தான். இந்த கிரேவி லஞ்சுக்கும் சரியாயிரும். வெண்டைக்காய் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியலும் செஞ்சு வச்சுருக்கிறேன். பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.